எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஐடி விங்கினுடைய ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது செல்போன் வீச்சு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம 10% வாக்குகளை இழந்திருக்கிறோம், அதற்கு இவையெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்கிறார். பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணையாமல் வெற்றி பெற்று விடுமா என்ற ஏக்கத்தில் அதிமுக தொண்டர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம். திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய ஆலோசனை கூட்டமானது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமாக நம்ம வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐடி விங் சார்பாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஏற்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு செல்போன் ஆனது வீசப்பட்டிருக்கிறது. அது அவர் முகத்தில் பட்டு கீழே விழுந்த காட்சிகள் தொடர்ந்து பல யூடியூப் சேனல்லையும் சரி செய்தி சேனல்களையும் ஒளிபரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன? ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செவி சாய்க்க மாட்டாரே அப்படின்ற ஒரு ஆதங்கமாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லி கூட நமக்கு என்ன தோன்றுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, இந்த ஆலோசனை கூட்டத்தில் 10% வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம். அதற்கு காரணம் என்ன? கட்சியினுடைய மூத்த உறுப்பினருடைய மறைவு மற்றும் இளைஞர்களுடைய வாக்கினுடைய சரிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை யார் தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க? மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த மாஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதா? மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இருந்த அந்த மாஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதா? அந்த வரிசையில் பாருங்கள். அந்த வரிசையில் தொண்டர்கள் இன்னைக்கு அதிமுகவுடைய அடுத்த தலைமுறை தலைவராக யாரை பார்க்குறாங்க? ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்க்குறாங்க. ஆனால் சமீபத்தில் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு வாய்ப்பு இல்லை, நீக்கியவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது தொண்டர்களுடைய மனது வெம்புகிறது. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணமாக ஆட்சி கட்டிலில் அமரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்றவர்களுடைய அந்த ஆளுமை பண்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற காரணத்தினால் அதிமுக ஒரு நல்ல ஒரு தலைமையில் செயல்படாத காரணத்தினால் இன்னைக்கு திமுக ஆளும் கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, திமுகவிற்கு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுவதுமாக செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எப்படி பொறுத்து கொள்வார்கள்? ஏற்கனவே சொன்னோம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே நிலையில் தொடர்ந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஏறக்குறைய 100% தோல்வியை தழுவுவார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்திருக்கிறது. ஏதாவது ஒரு தொகுதியில் அவரால் வெற்றி பெற முடிஞ்சதா? இல்லை அவர் இருக்கக்கூடிய அந்த சேலம் மாவட்டத்திலே அவரால் வெற்றி பெற முடிந்ததா? முடியல. அப்போ இதுதான் அவருடைய செல்வாக்கு. 44% வாக்குகளாக இருந்த அதிமுகவுடைய வாக்கு 20% குறைந்திருக்கிறது. அதில் ஒரு பெருமை இருக்கு. நாங்கள் 1% வாக்கு 2019 விட 2024 கூடுதலாக 1% வாக்கு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது? அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும், அதுதான் நமக்கு பெருமை. 40 தொகுதியிலும் ஜெயிச்சு இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி அமையும் பட்சத்தில் அதில் நமக்கு உண்டான முக்கியத்துவம் கிடைத்திருக்க வேண்டும். ஒரு 3-4 பேர் மத்திய அமைச்சர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வாங்கியிருக்க வேண்டும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. அதை நழுவு விட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு தொண்டர்கள் அடுத்து என்ன நினைக்கிறாங்க, ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதுலேயும் ஒருங்கிணைய மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது அதிமுக தொண்டர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கிறாரு. ஆகையினால இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது வீசப்பட்ட அந்த செல்போன் அந்த சம்பவம் உண்மையிலே வருந்தத்தக்க ஒன்று தான். ஆனால் அது தொண்டர்களுடைய வேதனையை இல்லை அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வலியை உணர்த்துவதாகத்தான் பார்க்கப்படுகிறது. விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடைக்கல்லாக இருந்தால் அவரை படிக்கல்லாக மாற்றி அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வது அதிமுக தொண்டர்களுடைய கடமை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இது எடப்பாடி பழனிசாமியுடைய தனிப்பட்ட அவருடைய அப்பா வீட்டு கட்சி இல்லை. அதிமுக என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உணரக்கூடிய தொண்டருடைய கட்சி. அதை மனதில் வைத்து அவர் பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக தான் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.